17, 18, 19 ஐயா அவர்கள் சென்னைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா டெல்லி கூட்டிட்டு போற 5 தலைவர்கள் 20ஆம் தேதிக்குள்ள. இந்த பகுதி முழுவதுமே இது வராது என்கின்ற உத்தரவாதத்தை பாரதிய ஜனதா கட்சி என்று அளித்திருக்கின்றோம். ஒரு பைசா பொது சொத்துக்கு சேதாரம் ஏற்படுத்தல, யாரையும் எந்த போலீஸ்காரர்கிட்ட சண்டை கூட போடல. அவங்க அதற்கு முன்னாடி வந்த ரிப்போர்ட் மாநில அரசு கையில தான் இருக்கு. அந்த ரிப்போர்ட் இருந்தும் மாநில அரசு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. இன்னைக்கு நாம மேலூர் பகுதியில் வெள்ளாளப்பட்டி கிராமத்துக்கு வந்திருக்கோம் ஐயா. நம்முடைய அம்பலக்கார ஐயா, சமுதாய தலைவர்கள் எல்லோரும் மோடி இருக்கின்றார்கள். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு தமிழகமே திரும்பி பார்க்கும் அளவுக்கு கிட்டத்தட்ட 18 கிலோமீட்டர் நடந்து வந்து அறவழியிலே ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி முடித்திருக்கிறார்கள். குறிப்பாக வெள்ளாளப்பட்டி, அரிட்டாப்பட்டி, நாயக்கர்பட்டி இந்த பகுதி முழுவதுமே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் தலைவர்களுடைய தலைமையில கிராமத்துல வெளியெல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது குறிப்பாக இந்த பகுதியில மத்திய அரசு நடத்தி இருக்கக்கூடிய கிரிட்டிக்கல் மினரல் ஆக்ஷன் டிரான்ச் 4, அதுல இந்த பகுதியினுடைய நிலப்பரப்பு கிட்டத்தட்ட 4979 ஏக்கர், 20 ஸ்கொயர் கிலோமீட்டர், 4979 ஏக்கர். இங்கே டங்ஸ்டன் அந்த மைனிங்காக அந்த டெண்டர் ப்ராசஸ் எல்லாம் முடிந்து ஹிந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு அது அலோகேட் ஆயிருக்கு. அதன் பிறகு கிராம மக்கள் எல்லோரும் கூட இந்த பகுதிக்கு இது வேண்டாம் என்று சொன்ன காரணத்தினால் டிசம்பர் 12ஆம் தேதி நாங்கள் மத்திய அரசு இதனுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அவர்களை சந்தித்து முறையிட்டோம். அதன் பிறகு உடனடியாக அமைச்சரும் கூட இதற்கு ஒரு வழிவகுத்து இந்த பகுதியில் வரக்கூடிய இந்த டங்ஸ்டன் பிளாக் இங்கே நடைபெற வேண்டாம், மாநில அரசு கொடுத்திருக்கக்கூடிய லெட்டர் ஆஃப் இன்டென்ட் LOI அதை நீங்க கொடுக்காதீங்க, உடனடியாக நிறுத்தி வைங்க என்று ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அது ஆன பிறகும் கூட நம்முடைய சொந்தங்கள் தொடர்ந்து பல்வேறு வகையான போராட்டம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார். இது அதனால தான் இன்னைக்கு நாம் நேரடியாக வந்து மக்களை சந்தித்து பேச வேண்டும் என்பதற்காக இந்த பகுதிக்கு வந்தோம். இந்த ஊரினுடைய அம்பலக்கார ஐயா, சமுதாய தலைவர்கள் எல்லோரும் இந்த கூட்டத்தில் கட்சி பேதமின்றி எல்லா கட்சி தலைவர்களும் தொண்டர்களும் பங்கேற்றிருக்கிறார். அதில் முக்கியமாக மக்களுக்கு நம்ம புரிய வச்சோம் இந்த டெண்டர் எப்படி வந்துச்சு, எதற்காக மத்திய அரசு இதை கொண்டு வந்தாங்க, எதற்காக மாநில அரசும் கடிதம் எழுதும் பொழுது இதுக்கு அப்ஜெக்ஷன் பண்ணல, அப்ஜெக்ஷன் இல்லாதனால மத்திய அரசு அதை டெண்டரில் போட்டாங்க, டிரான்ச் 4 டெண்டரில் போட்டாங்க. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் டிரான்ச் 2 டெண்டர்லேயே போட்டிருந்தாங்க. பிப்ரவரி மாதம் 2024 நடந்த டெண்டரில் அப்பொழுது யாருமே டெண்டரில் இந்த பிளாக்கை எடுக்கல. யாருமே எடுக்காத காரணத்தினால் மத்திய அரசு மறுபடியும் 2வது முறையாக டெண்டர் விடுறாங்க டிரான்ச் 4ல. அந்த 2வது முறையாக விடப்பட்ட டெண்டர்ல ஹிந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனம் அந்த டெண்டர்ல அவங்க வெற்றி பெறாங்க. இன்னைக்கு மக்கள் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் என்று சொல்லிய பிறகு இங்கே வந்து அரசியெல்லாம் தாண்டி மாநில அரசு, மத்திய அரசு எல்லாவற்றையும் தாண்டி மக்களுடைய கோரிக்கை பெரும் கோரிக்கையா இருந்தது. அதனால் இது அமைச்சர், சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி ஐயா கவனத்துக்கு எடுத்துட்டு போனோம். ஐயா தன்னுடைய செய்திக்குறிப்பில் 24 டிசம்பர் செய்திக்குறிப்பில் தெளிவாக சொல்லியிருந்தாங்க, இது 4979 ஏக்கராக இருந்தாலும் மத்திய அரசை பொறுத்தவரை அவங்களுக்கு ₹1 வருமானத்தில் இல்லை. மத்திய அரசு வந்து டெண்டர் கூப்பர் அத்தாரிட்டி மட்டும்தான். ₹1 கூட இதன் மூலமாக மத்திய அரசுக்கு வருமானம் இல்லை. எல்லா வருமானமும் மாநில அரசுக்கும் உள்ளூர் பஞ்சாயத்துக்கு தான் இதன் மூலமாக வருமானம் வருது. நாங்கள் டெண்டர் இஷ்யூவிங் அத்தாரிட்டி மட்டும்தான். மாநில அரசு தான் லெட்டர் ஆஃப் இன்டென்ட் கொடுக்கணும், மாநில அரசு தான் மைனிங் லீஸ் கொடுக்கணும், மாநில அரசு தான் என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் கொடுக்கணும், எதுவுமே கொடுக்க வேண்டாம் நாங்கள் சொல்லிட்டோம். ஆனால் இன்னைக்கு மக்களுடைய கோரிக்கை எந்த காரணத்திற்கும் இங்கே டெண்டர் வேண்டாம், எந்த காரணத்திற்கும் பல்லுயிர் தளம் கிட்டத்தட்ட 477 ஏக்கர் இருக்கு, அதுவும் தாண்டி பக்கத்தில் எங்கேயும் எங்களுக்கு வேண்டாம் என்கின்ற கோரிக்கையை வச்சிருக்கிறாங்க. அதன்படி நாங்கள் கிஷன் ரெட்டி ஐயாட்டை எடுத்துட்டு போயிருக்கிறோம். 17, 18, 19 ஐயா அவர்கள் சென்னைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா டெல்லி கூட்டிட்டு போற 5 தலைவர்கள் 20ஆம் தேதிக்குள்ள. இந்த பகுதி முழுவதுமே இது வராது என்கின்ற உத்தரவாதத்தை பாரதிய ஜனதா கட்சி என்று அளித்திருக்கின்றோம். 4979 ஏக்கர்ல இது வராது அப்படி. அதனால் அதை சுரங்கத்துறை அமைச்சர் ஐயா கிஷன் ரெட்டி அவர்களே சொல்ல இருக்கிறாங்க. ஆனால் மக்கள்கிட்ட குறிப்பாக நாம் வந்ததற்கான காரணம் பொங்கல் பண்டிகை இருக்கு, எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாட வேண்டிய நிலைமையில் ஒரு பயத்தோடு இது நடக்குமா நடக்காதா என்கின்ற ஆதங்கத்தோடு ஒரு பொங்கல் பண்டிகையை கூட கொண்டாட முடியாத மக்கள் இருப்பாங்க, தவிப்பாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காகத்தான் இன்னைக்கு ஓடி வந்தோம். அதனால் நீங்கள் தயவு செய்து இந்த போராட்டத்தை கைவிடுங்க ஐயா. 17, 18, 19 ஐயா சென்னை வருவாங்க. இல்லைன்னா 20ஆம் தேதிக்குள்ளே நாங்கள் டெல்லிக்கு 5 தலைவர்களை கூட்டிகிட்டு போய் அமைச்சரை பார்த்து அமைச்சர் வாயிலே இந்த அறிவிப்பு வரும். முழுமையாக இந்த ஊர் முழுவதும் 4979 ஏக்கருக்கு வராது என்கின்ற உத்தரவாதத்தை அளித்திருக்கின்றோம்.
மக்களும் அன்போடு கலைந்து சென்றிருக்கின்றார்கள். அதனால் எங்களுக்கும் நிகழ்ச்சி அறப்போராட்டத்தில் ஒரு மக்கள் தங்களுடைய நியாயமான கோரிக்கையை முன்னிறுத்தி போராட்டம் செஞ்சிருக்கிறாங்க. அது தமிழகத்தில் நாம் எல்லோரும் ஒரு பாடம் கற்றுக்கொள்ள வேண்டியது. அதே நேரத்தில் மாநில அரசுக்கு நான் 2 கோரிக்கையும் இந்த நேரத்தில் வைக்கிறேன். அண்ணன் மூர்த்தி அவங்க அமைச்சரெல்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னுடைய கோரிக்கை, பொதுமக்களின் மீது போடப்பட்ட வழக்கை உடனடியாக மாநில அரசினால வாபஸ் வாங்க முடியும். ஏன்னா அமைதியான முறையில் ஒரு பைசா பொது சொத்துக்கு சேதாரம் ஏற்படுத்தலை, யாரையும் எந்த போலீஸ்காரங்கிட்ட சண்டை கூட போடல. அவங்க மதுரைக்குள்ளே வரணும், ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் முன்னாடி வரணும், நாங்கள் பேசிட்டு போயிடறோம் அப்படின்னு அறப்போராட்டம் தான். பொதுமக்களுக்கு அசௌரியம் ஏற்பட்டிருந்தாலும் கூட ஜனநாயகத்தில் போராட்டம் நடத்துவதற்கும் அனுமதி இருக்கு. ஆனால் மாநில அரசு உடனடியாக இவர்கள் மீது போட்டிருக்கக்கூடிய வழக்கை அதை வாபஸ் பெறணும், கைவிட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அது மாநில அரசு செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை. அதே நேரத்தில் இந்த 20 ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த 4979 ஏக்கரில் ஒரு சொத்தை வாங்குவதற்கோ விற்பதற்கோ அந்த ஈசி என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கிறோம். அது இத்தனை நாளாக லாக்கில் இருந்துச்சு. நேற்று மாநில அரசு அதை அன்லாக் பண்ணியிருப்பதாக நான் அறிகின்றேன். ஸோ நேற்றிலிருந்து இந்த என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் அதை எடுப்பதற்கு அந்த லாக்கை நேற்றிலிருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் இந்த நேரத்தில் மாநில அரசுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம், அந்த ஈசி இப்போ மக்கள் வாங்குவதற்கு விற்பதற்கான உரிமை இப்போ வந்துருச்சு. 3வது எங்களுடைய கோரிக்கை, இனி அடுத்த கட்டம் தமிழகத்தில் இது போன்ற ஒரு கனிம வளமெல்லாம் நாம் டெண்டருக்கு வரும் பொழுது ஒரு மத்திய அரசு கேட்கும் பொழுது சரியான முறையில் நாம் பதில் கடிதம் போட வேண்டும். ஏன்னா இவ்வளவு பெரிய குழப்பம் திரும்ப ஏற்படக்கூடாது என்பதும் எங்களுடைய கோரிக்கை. அப்போ வரும் பொழுதே ஒரு கிராம சபை போட்டு கிராம சபையில் மக்களுடைய கருத்தை கேட்டு அதை சரியான முறையில் ஆராய்ந்து அது அப்பொழுதே மாநில அரசு எதிர்ப்பு தெரிவித்தா மத்திய அரசு அதை டெண்டர் கொண்டு போகிறது கிடையாது. அதையும் மாநில அரசு வருகின்ற காலத்தில் பிரச்சனைக்குரிய இடத்துல உண்மையால கிராமம் இருக்குது. ஏன்னா இதெல்லாமே முல்லை பெரியார் நீர்ப்பாசன பகுதி. இந்த பல்லுயிர் தளத்தை தாண்டி இதெல்லாம் விவசாய பகுதி, மக்கள் ஆண்டாண்டு காலமாக இருக்கக்கூடிய பகுதி, சமணர் படுகை இருக்கக்கூடிய பகுதி, 2000 ஆண்டுகளுக்கு முக்கியமான தொல்லியல் எல்லாம் இருக்கக்கூடிய பகுதி. அதை மாநில அரசு அடுத்து வரக்கூடிய டெண்டரில் இதற்கு ஒரு சிறப்பு கவனம் கொடுத்து சரியான முறையில் கடித பரிமாற்றம் நடத்த வேண்டும் என்றும் மாநில அரசு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதனால் வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கு நன்றி தெரிவித்து, குறிப்பாக என்னோடு இருக்கக்கூடிய அம்பலக்காரர் ஐயா இருக்கிறாங்க, சமுதாய தலைவர்கள் இருக்கிறாங்க, அண்ணன் கேசி திருமாறண்ணன் இருக்கிறாங்க, எங்களுடைய மாவட்ட தலைவர் அண்ணன் இருக்கிறாங்க, மூத்த தலைவர்கள் எல்லோரும் இருக்கிறாங்க, கிராம மக்கள் இருக்கிறாங்க. எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக்கிறேன். அவங்க அவ்வளவு தூரம் தொடர்ச்சியாக போராடினதுக்கு அப்புறம் தான் ரீக்ளாசிஃபை மறுவரை பண்றோம் அப்படின்ற ஒரு தகவலையே அனௌன்ஸ் பண்றாங்க. அதுதான் அவங்களுக்கு என்னங்க நான் ரீக்ளாசிஃபை இல்ல, அந்த குறிப்பிட்ட பல்லுயிர் பாரம்பரிய சூழலில் தளத்தை தவிர்த்துட்டு மற்ற இடங்கள்ல திட்டத்தை கொண்டு வரதுக்கான சாத்தியங்களை ஆய்வு செய்யுங்க. எதுக்கு நம்ம இதை சொல்றாங்கன்னா, மாநில அரசு கடைசியாக எழுதின கடிதங்கண்ணா, அதாவது மாநில அரசு கடைசியாக எழுதின கடிதம் எப்பன்னா 8 பிப்ரவரி 2024 கடிதத்தில் மாநில அரசு என்ன பதில் சொல்றாங்கன்னா, இந்த 477 ஏக்கர் மட்டும் பல்லுயிர் தளம், மிச்சதெல்லாம் பல்லுயிர் தளம் கிடையாதுன்னு மாநில அரசு இந்த டங்ஸ்டன் மைனிங்க்கு அப்ஜெக்ஷன் பண்ணல. அதான் கன்ஃபியூஷனுக்கு காரணம். இன்னைக்கும் மத்திய அரசை பொறுத்தவரை மாநில அரசுடைய கடிதத்தை வச்சு தான் அவங்க பதில் சொல்ல முடியும். ஏன்னா மாநில அரசு அதன் பிறகு சட்டப்பேரவையில் தீர்மானம் போட்டிருக்காங்க, முதலமைச்சர் ஐயா பேசியிருக்கிறாங்க, லோக்கல் எம்எல்ஏ அமைச்சர்லாம் பேசியிருக்கிறாங்க. ஸோ மாநில அரசுடைய கடைசி கடிதம் பிப்ரவரி மாதத்தில் எழுதுனதில் பல்லுயிர் தளத்தை தவிர்த்துன்னு தான் இருக்குது. அதனால் இன்னைக்கு நம்ம அடுத்த கட்டமாக போகிறோம். இந்த 4979 ஏக்கரும் வேண்டாம் அப்படிங்கிறோம். அதாவது 20 ஸ்கொயர் கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள, ஏன்னா மிச்ச இடத்துல விவசாய நிலம் இருக்குது, முல்லை பெரியார் பாசனம் இருக்குது, பல்லுயிர் தளத்தை தாண்டி. இன்னைக்கு மக்கள் இன்னொரு கோரிக்கை வைக்கிறாங்க, எப்படி டெல்டா பகுதியில் இது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிச்சிருக்கிறீங்களோ அதுபோல இந்த பகுதியும் அறிவிக்க வேண்டும் என்பது உள்ளூர் மக்களுடைய நியாயமான கோரிக்கை. இதை அறிவிப்பதற்கான முழு பொறுப்பும் அதிகாரமும் மாநில அரசுக்கு இருக்கு. அதனால் மக்களுடைய கோரிக்கையை நாங்களும் இந்த நேரத்தில் ஆமோதிக்கின்றோம். குறிப்பாக தமிழகத்தில் எங்கெல்லாம் நீர் பிரிப்பு பகுதி இருக்கு, பாசன வசதி இருக்கு, அங்கெல்லாம் எந்த விதமான ஒரு இண்டஸ்ட்ரியை கொண்டு வரக்கூடாது. அதனால தான் இன்னைக்கு தெளிவாக திட்டவட்டமாக பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு நாங்கள் சொல்லி இருக்கின்றோம். அமைச்சர் இங்கே வரும் பொழுது பொங்கல் முடித்து தமிழகத்திற்கு வர்றாங்க, அன்னைக்கு அமைச்சரே சொல்லுவாங்க. ஏன்னா இது பல்லுயிர் தளத்தை தாண்டி நீங்கள் பார்க்கணும். பல்லுயிர் தளம்ங்கிறது ஒரு முக்கியம், 2000 ஆண்டு பழம். அதை தாண்டி நீர்ப்பாசன பகுதி, மக்களுக்கு ஆண்டாண்டு காலமாக இங்கே வசிக்கின்றார்கள். இது ஒரு பொட்டல் காடு கிடையாது, இது ஒரு சாதாரண நீர் பாசன வசதி இல்லாமல் ஒரு கருங்காடு மாதிரி கிடையாதுங்கண்ணா. அதனால் நியாயமான கோரிக்கையை நாங்கள் கூட நிற்கிறோம். அவர்கள் என்ன கேட்டிருக்காங்களோ நாங்கள் செய்து கொடுக்குறோம். அது 17, 18, 19 அமைச்சர் வரும்பொழுது, அமைச்சர் ஒரு வேளை வரலைன்னா 20ஆம் தேதிக்குள்ளே எங்களோட டெல்லிக்கு வருவாங்க.
அமைச்சர் மூலமாகவே அதற்கு தீர்வு கிடைக்கும். நன்றிங்க. பட் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு தெரியும்ல சார், இது வந்து ஜியாலஜிக்கல் சர்வேலையே இந்த இடம் பயோடைவர்சிட்டி சைட் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு தானே டெண்டரை வந்து ஆனால் ஜியாலஜிக்கல் சர்வேயை பொறுத்த வரைக்கும் ஜியாலஜிக்கல் சர்வேயை பொறுத்த வரைக்கும் நல்லா பாருங்கன்னா, நான் உங்களுக்கு ஆங்கிலத்தில் படிக்கிறேன். ஜியாலஜிக்கல் மெமரண்டம் சப்மிட் பண்ணது மாநில அரசு 14 செப்டம்பர் 2021 ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஜியாலஜிக்கல் மெமரண்டமை சப்மிட் பண்ணுறாங்க. 14 செப்டம்பர் 2021 அந்த மெமரண்டம் எதை கவர் பண்ணுறாங்கன்னா, மேலூர் முத்துவேல்பட்டு ஏரியாவை கவர் பண்ணி இந்த முழு ஏரியாவில் டங்ஸ்டன் இருக்குது, சில இடத்துல இருக்கலாம், சில இடத்துல இல்லாமல் இருக்கலாம், இதான் பிளாக் அப்படின்னு. அந்த ஜியாலஜிக்கல் மெமரண்டம் அந்த ரிப்போர்ட்டை கையில் வச்சுக்கிட்டு தான் மாநில அரசு பதில் சொல்கிறாங்க. எப்போ பதில் சொல்கிறாங்கன்னா, பிப்ரவரி 8, 2024. அந்த ஏன்னா 2023 ஆகஸ்ட் மாதத்துக்கு முன்னாடி டங்ஸ்டன் போன்ற கனிமத்தை ஆக்ஷன் விடுறதுக்கான முழு அதிகாரம் மாநில அரசு கையில் இருக்கு. அதை மத்திய அரசு எப்போ திருத்தம் பண்ணுறாங்கன்னா 17 ஆகஸ்ட் 2023. அதற்கு முன்னாடி வந்த ரிப்போர்ட்டு மாநில அரசு கையில் தான் இருக்கு. அந்த ரிப்போர்ட் இருந்தும் மாநில அரசு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. அதனால் இந்த நேரத்தில் நான் அரசியல் பேச விரும்பலைன்னா, நம்ம ஊர் கோயிலில் இருக்கிறோம், எல்லா ஐயா இருக்கிறாங்க, எல்லா கட்சி நண்பர்களும் ஒட்டுமொத்தமாக இருக்கிறாங்க. இது மாநில அரசு மத்திய அரசு என்கின்ற வார்த்தையை பேசுகிறேன். நமக்கு தீர்வு வேண்டும், தீர்வை நோக்கி நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். நன்றிங்க. வந்ததுக்கு நன்றிங்க அண்ணே. அண்ணா இங்கே கோயிலில் வேண்டாங்கண்ணே. நன்றி அண்ணே. வைங்கண்ணே. தேங்க்யூ.